வணக்கம். அரசியல் தெளிவு. நம்ம இன்னைக்கு தமிழ்நாட்டில் அரசியல் ரொம்ப பரபரப்பாக இருந்துட்டு இருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தலை பார்த்தோம்னா யாருமே எதிர்பாராத விதமாட்டு டிவிகே, அதாவது நம்ம இப்போதைய தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களின் டிவிகே கட்சி ஒரு 108 இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற்றுள்ளார்கள். இந்த அதெல்லாம் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் தோற்கடிச்சிருக்காங்க பார்த்தா முதல்வர் ஸ்டாலின் அந்த குளத்தூர் தொகுதியில் அவர் எவ்வளோ பெரிய ஆளு, அவரையே தோற்கடித்து வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு டிவிகேக்கு மக்கள் ஒரு மாற்று சக்தியாக தமிழ்நாட்டில் ஏடிஎம்கே திமுக இந்த இரண்டு கட்சிகளுக்கும் மாற்று சக்தியாக விஜய் அவர்களை தேர்ந்தெடுத்து ஆட்சி கட்டிலே அமர்த்தியுள்ளார்கள். அது இவங்களுக்கு பெரும்பான்மை கிடைக்காம இருந்தாலும் அதுக்கப்புறம் பார்த்தா அந்த விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் இவங்க எல்லாம் ஒரு பெருந்தன்மையோடு நம்ம தமிழ்நாடு இப்போ ஒரு தேர்தல் சந்திக்கக்கூடிய சூழல்ல இல்லை அப்படின்னு ஒரு நல்லெண்ணத்தில் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து இன்றைய ஆட்சியிலே அமர்த்தி இருக்கின்றார்கள். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஏடிஎம்கேலேருந்து வெளிவந்த இந்த 25 எம்எல்ஏக்கள் அதை வெளியே வராமல் அவங்களுக்கு போட்டி எம்எல்ஏ சட்டமன்றத்திலே பணியாற்றிய இந்த எம்எல்ஏக்கள் இப்போ திடீர்னு ராஜினாமா பண்ணிக்கிட்டு இந்த டிவிகேயில் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். இதை எல்லா மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் முதலாவதாக. ஏனென்றால் நீங்கள் திமுக, அதிமுக இவர்களுக்கு மாற்று சக்தியாக தான் உங்களை மக்கள் தேர்ந்தெடுத்துள்ளார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். குளத்தூர் தொகுதியிலே ஸ்டாலின் அவர்கள் தோற்கடிக்கப்படுகின்றார்கள் என்றால் உங்கள் மீது அந்த தோற்கடித்த எம்எல்ஏ யாரு, VS பாபு அப்படின்னு சொல்லக்கூடியவர், அவர் யாரு என்னன்னே தெரியாது. ஆனாலும் மக்கள் உங்களுடைய முகத்திற்காக, விஜய் அப்படின்னு ஒரு முகத்திற்காக வாக்களித்து இன்று ஒரு மாபெரும் வெற்றி தந்த மக்கள் உங்களையும் நீங்களும் அதே அரசியலை பின்தொடர்கின்றீர்களா என்ற ஐயத்தை மக்கள் உங்கள் மீது எழுப்பக்கூடிய ஒரு சூழல் உருவாகி கொண்டிருக்கின்றது. ஒரு சட்டமன்ற எம்எல்ஏ மக்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பிய இந்த 25 பேர்ல நிறைய பேர் இப்ப ராஜினாமா, இன்னைக்கு 5 பேர் கிட்டத்தட்ட ராஜினாமா பண்ணியாச்சு. தொடர்ந்து எப்பயுமே இந்த 25மே இடைத்தேர்தல் வரக்கூடிய ஒரு சூழல் தான் வருகின்றது. அப்படி இருக்கும்போது இவர்களுக்கு நீங்கள் திரும்ப வாய்ப்பளித்து அங்கே டிவிகே வேட்பாளர்களாக இந்த தற்போது ராஜினாமா செய்த இதே எம்எல்ஏக்களை கொண்டு சென்றால் மக்கள் உங்களையும் இவர்களுக்கு மாற்றாக நினைக்க மாட்டார்கள். இவர்களுக்கு ஈக்குவலான, இவர்களுக்கு சமமான அரசியலையே நீங்கள் இங்கே மக்கள் ஏமாற்று அரசியலை, தமிழகத்திலே ஒரு ஏமாற்று அரசியலை ஏற்படுத்துகின்றீர்களா என்ற ஐயத்தை மக்கள் உங்கள் மீது ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. எனவே நல்ல முறையில் சிந்தித்து இந்த இப்போது ராஜினாமா செய்யக்கூடிய இந்த எம்எல்ஏக்களுக்கு மீண்டும் டிவிகேயில் வாய்ப்பளிக்காமல் உங்கள் கட்சியை சார்ந்த ஏதோ ஒரு தொண்டனுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்து அவர்களை வெற்றி பெற்று நீங்களே வெற்றி பெற்று இடைத்தேர்தலில் எப்படி ஆளுங்கட்சி தான் வெற்றி பெற போகுதுன்றது எல்லாருக்கும் தெரியும். அப்போ அந்த இடத்துல உங்களுடைய வேட்பாளர்களை நிறுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். அப்போதான் மக்கள் உங்கள் மீது ஒரு நம்பிக்கை கொள்வார்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அரசியலமைப்பிலும் இந்த ஒரு மக்கள் தேர்ந்தெடுத்த ஒரு பிரதிநிதி எனக்கு இந்த பதவி வேண்டாம் என்று திடீர்னு ரொம்ப ஈஸியா ராஜினாமா பண்ணிட்டு போறாருன்னா 10 ஆண்டுகள் அல்லது 15 ஆண்டுகள் தொடர்ந்து திரும்ப இவர் தேர்தலை சந்திக்க முடியாத ஒரு சட்டத்தை வரையறைப்படுத்தப்பட்டால் இதில் எத்தனை பேர் ராஜினாமா செய்வார்கள்? பதவி ஆசையின் காரணத்தினால்தான் இவர்கள் இங்கு ராஜினாமா செய்துவிட்டு இவனுக்கு எதிர்கட்சியில இருந்து மக்கள் பணி செய்ய முடியாதவர்கள் ஆளுங்கட்சியிலே வந்தால் மக்கள் பணி செய்துவிட முடியும் என்று மக்களை ஏமாற்றும் ஒரு போர்வையிலேயே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் ஒரு மாற்று உருவாக வேண்டும். ஒரு கட்சியிலிருந்து நீ செலக்ட் ஆகி போயிருக்கீங்கன்னா அந்த கட்சியை விட்டு வெளியே போன 10 ஆண்டுகள் அல்ல குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் தேர்தலை சந்திக்க முடியாமல் தேர்தலை சந்திக்காமல் மக்கள் பணியை ஆற்றுங்கள் என்று கூறி மக்கள் தாவேக தலைவர் இன்றைய முதல்வர் ஜோசப் விஜயின் மீது மிகுந்த நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த நம்பிக்கையை வீணடிக்காமல் செயல்படுங்கள் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.